ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்ததும் இப்போது உன்னிடமே வந்து சேரும்படி, நீ தேடிய உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் அற்புதங்களை நிகழ்த்திட்டேன். அதை பத்தின நல்ல செய்தியோட தான் இப்ப நானும் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போ இந்த முறை நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஆனா எப்பவுமே நீ ஆசைப்பட்டது உடனே நடந்துடணும், உடனே கிடைச்சிடணும்னு நினைக்கிறது சரி கிடையாது என் செல்லமே. எப்போதும் எதற்காவது எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள கத்துக்கோ. இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கையும் ஆசைப்படும் வாழ்க்கையும் அனைவருக்கும் அமைவதில்லை தானே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு அதை உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை நீதான் வளர்த்துக்கணுமின் செல்லமே. என்னுடைய அன்பு பிள்ளையான உன் மனசுல சந்தேகங்களோ குழப்பமோ கவலையோ வந்துடக்கூடாதுன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் அறிவுரை சொல்றேன். ஆனா நான் என்னதான் அறிவுரை உனக்கு சொன்னாலும் உனக்குன்னு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும், நீயா கஷ்டப்பட்டு திருந்துற வரைக்கும் மாறமாட்ட போல இருக்கே. நான் சொல்லும் போது சரி சரின்னு கேட்டுக்கிறியே தவிர உன் மனசு அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லைன்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த சாயப்பா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன்றத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு இது பிடிக்கும், மகளுக்கு இது பிடிக்கும், அப்பாவுக்கு இது பிடிக்கும், அம்மாவுக்கு இது பிடிக்கும்னு அவங்களுக்கானதை பார்த்து பார்த்து செஞ்சே தனக்கு என்ன பிடிக்கும்ன்றத மறந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய அன்பும் பாசமும் கூட அப்படிப்பட்டதுதான்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும் என் செல்லமே. எல்லாருக்கிட்ட அன்போட அரவணைச்சு போற உன்னுடைய மனசுல நிறைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் கவலைகளும் ஏமாற்றமும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது அத்தனையும் நிறைவேற்றும் விதமாக தான் உனக்கான நல்ல செய்தியோட இப்ப நான் வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீயும் நிம்மதியா மனநிறைவோட மகிழ்ச்சியா வாழணும்னா தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதவனாகவும் தேவையில்லாத அடுத்தவருடைய விஷயங்களை பற்றி கேட்காத ஆளாகவும் இருந்துவிடு. பல நேரங்கள்ல குருடனாகவும் செவிடனாகவும் இருப்பதுதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை உனக்கு தரும் என் செல்லமே. வர்றவங்க போறவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சீனா வழிபோக்கன் கூட உன்னை சொந்தக்காரன் சொல்லி சந்தோஷமா பெருமைப்பட்டுக்குவான். ஆனா யாருக்கிட்டையாவது போய் ஒரு அவசரத்துக்கு உதவி கேட்டீனா உன் கூட பிறந்தவங்களே கூட என்னால முடியாதுன்னு சொல்லி எட்டி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உதவி செய்யற வரைக்கும் தான் உன்னை நல்லவன்னு இந்த உலகம் சொல்லும் என்பதை மறந்து விடாதே. அதனாலதான் நீ எப்போதும் 4 பேருக்கு நல்லதும் உதவியும் செய்யக்கூடிய வகையில உன்னை உயர்ந்த ஆளா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ மேல உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உறவுகளோட நல்லா நெருக்கமா பழகு. ஆனா சும்மா கடமைக்கு ஒரு உதவிக்கு தேவைப்படுவான்னு உன் கூட பழகுகிற உண்மையில்லாத உறவுகளோடு நீ ஒட்டி இருப்பதை காட்டிலும் ஒதுங்கி இருப்பதே சிறந்ததல்லவா. உன்னை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுவதில் கூட ஒருவித நாகரிகம்தான். யாரு உன்னை விரும்பலையோ யாருக்கு உன்னை பிடிக்கலையோ அவங்க வழியில நீ போகாம அவர்களை காணாமல் கடந்து போக கத்துக்கோ என் தங்கமே. அவர்கள் அதுக்கு பிறகு தானாகவே உன்னை தேடி வரும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்றேன். உன்னை புரிந்து கொள்ளாத நபரிடம் போய் நீ வாக்குவாதம் செய்வதென்பது உன் தலைய நீயே சுவத்துல இடிச்சுக்கிறதுக்கு சமம்தான். ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கல, அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீ சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவர்களிடம் பேசுறதை விட பேசாம இருந்து விடு. தேவையில்லாம பேசி கோபத்திற்கு ஆளாகாதே என் தங்கமே. கோபத்தின் உச்சகட்டம் என்பது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி ரொம்ப சத்தம் போட்டு பேசி அவங்கள திட்டுறது கிடையாது. அமைதியாக இருப்பது கூட கோபத்தின் உச்சகட்டம் தான். உனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு தெரியுதா, அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாயிடு. அதுக்கப்புறம் அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நீ கோபப்பட்டு கத்தும் போது உன்கிட்ட வந்து பேசவே பயந்து அவங்க அதை பத்தி உன்கிட்ட எதுவும் பேசாமலே விட்டுட்டு அந்த தவறு இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகுமே செல்லமே. எப்போதுமே தண்ணியில ஏதாவது ஒரு பொருட்களை கழுவுனோம்னா அந்த பொருள் நல்லா சுத்தமா வெள்ளையாயிடும். ஆனா அந்த கழுவுன தண்ணி கருப்பா போயிடுது தானே. அதே போலதான் உன்னை பத்தி அடுத்தவங்க ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அவர்கள் தான் கருத்து போவார்களே தவிர அவர்கள் சொன்ன எந்த விஷயமும் உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு துணையா இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும்படி செய்வேன்.